Hey guys, welcome to Amulskitchen diaries. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எந்த ஒரு மசாலாவுமே அரைக்காமல் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துடலாம். மீடியம் சைஸில் இருக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, 3 மிளகா கீரி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். கடாய் சூடு பண்ணி அதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்து வரும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க, கசப்பெடுக்கும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. மீன் குழம்புல பூண்டு தனித்தனியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இஞ்சி மட்டும் நான் நசுக்கி போட்டுக்கிறேன். பூண்டு தனித்தனியாக போட்டுக்க போகிறேன். இப்போ 3 கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கருவேப்பிலை 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பூண்டு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகணும், அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியோட பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள்ன்ற கணக்கில் ஆட் பண்ணணும். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். இதில் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க வஞ்சரம் ஃபிஷ்ஷை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீனை எப்படி க்ளீனாக வாஷ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ மீனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ மீன் நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்டி விட்டு மீன் உடையாத மாதிரி எடுத்து பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மீன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு. பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. குழம்புல எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் கன்சிஸ்டன்சி. இப்போது லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி குழம்பை இறக்கிடலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது ஆட் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு மசாலாவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.